ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தீர்ந்து போகுதல் இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய இடங்களில் தமிழில் யூஸ் பண்ணுவோம். அதாவது தீர்ந்து போகுதுன்னா குறைஞ்சி போகுது அப்படிங்கிறப்ப நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒன்று டிக்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தை, இல்லாட்டி ரெடியூஸ் அப்படிங்கிற வார்த்தை. நமக்கு எது தெரியுமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இதற்கு சரியான ஒரு டேர்ம் வந்து இங்கிலீஷில் இருக்குங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா டிக்ரீஸ் ரெடியூஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் குறைகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்தாலும் தீர்ந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சரியாக இருக்காது. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிளான வார்த்தை நண்பர்களே. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், ஆனால் அது கூட இன்னும் ஒரு 2-3 ஃப்ரேஸை சேர்க்கும் பொழுது அது ஃப்ரேசல் வர்பாக மாறிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வர்பு தான். சரி, கவனிங்க, என்னென்னு இந்த தீர்ந்து போகுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தமிழில் இந்த ரன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணணும். எப்படி? ரன் அவுட் ஆஃப். ரன் அவுட்னு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா கிரிக்கெட்டில் ரன் அவுட் இருக்குது, அதை மீன் பண்ணுவாங்க. இந்த ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தே ஆகணும், அப்போ தான் மீனிங் கன்வே ஆகும். ஓகே, ரன் அவுட் ஆஃப். அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குது? ரன். ரன் அப்படிங்கிறது என்னது? நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, ப்ரிப்போசிஷனா, கன்ஜக்ஷனா, எதில் வரும் ரன் அப்படிங்கிறது? எக்ஸாக்ட்லி வேர்பில் தான் வரும். அப்போது இந்த வார்த்தையை நீங்கள் சென்டென்ஸோட மெயின் வெர்பாக யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா நண்பர்களே? தூக்கி கடைசியில் போட்டு விட்றாதீங்க, மீனிங் வராது. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இம்மீடியட்டாக நீங்கள் இந்த வார்த்தையை பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணால் தான் சென்டென்ஸோட மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். ஓகே, எப்படி? ரன் அவுட் ஆஃப். இதை நாம் அதிகமாக எந்த இடங்களில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தீர்ந்து போகுதல்னு சொல்ல மாட்டோம். தீர்ந்து போயிருச்சு, தீர்ந்துட்டுருக்கு, இதற்கு தான் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழில் யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அட, பால் தீர்ந்து போச்சு, காய்கறி தீர்ந்து போச்சு, வேறு என்ன இருக்குங்க, பெட்ரோல் தீர்ந்து போச்சு, பெட்ரோல் தீர்ந்துட்டுருக்கு, பால் தீர்ந்துட்டுருக்குடா, வாங்கிட்டு வாடா, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ அதிகமாகவே ஒன்று கடந்த காலத்திலும், இன்னொன்று ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எப்படி? தீர்ந்துட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் அதிகமாக நாம் இந்த வார்த்தைகளை தமிழில் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ்லேயே அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோட பாஸ்ட்டையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரன் அவுட் ஆஃப்னு இருக்குங்களா, இதை நீங்கள் ரேன் அவுட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையும் ஏதோ ஒரு ப்ரெசன்ட் பி வெர்பை போட்டு அதற்கடுத்து ரன்னிங் அவுட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரன்னிங் அவுட் ஆஃப். இதற்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து எந்த பொருள் தீர்ந்து கொண்டு இருக்கிறதோ, எப்படி எந்த பொருள் தீர்ந்துட்டுருக்கோ அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்னா மில்க், பெட்ரோல் அப்படின்னா ஃபியூவல். என்ன தீருதோ, டைம் அப்படின்னா டைம் அப்படியே போட்டுக்கலாம். ஐயோ டைம் கம்மியாகிட்டு இருக்கு, டைமு குறைஞ்சிட்டு இருக்கு, டைம் தீர்ந்துட்டுருக்குன்னு சொல்ல மாட்டோம். டைம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல டைம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாலே போதும், மீனிங் வந்துடும். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது இந்த ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நாம் ஒரு நவுன் போட்டால் மீனிங் வந்துடும். ஓகே, அப்போது ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? கேள்விகள் டெஃபினட்டாக நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ரன் அப்படிங்கிற வார்த்தை நாம் சிம்பிள் பிளெயினாக யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது பிளெயின் மெயின் வெர்பாக யூஸ் பண்ணும்பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே வழக்கமாகவே ஒரு செயல் நடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது வழக்கமாகவே எங்கள் வீட்டில் சீக்கிரம் பால் தீர்ந்துருதுங்க, வழக்கமாகவே பெட்ரோலில் சீக்கிரம் தீர்ந்துருதுங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு விஷயம் தீர்ந்து போகிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நீங்கள் பிளெயின் V1 யூஸ் பண்ணுங்கள், மற்ற எந்த இடத்துலையும் வேண்டாம்.
ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் இந்த 2 ஃபார்மெட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது ஓகே இதோட யூசேஜ் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்? சரி கவனிங்க. அப்போது ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட், இந்த பர்டிகுலர் ஃப்ரேசல் வேர்ப், ஓகே வேர்பு தான், ஆனால் ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்மில் வருது. அதற்கடுத்து அந்த நவுன். இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டோம்னா சென்டென்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், பால் குறைஞ்சிட்ருக்கு. பால் குறைஞ்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எங்கள் வீட்டில் வந்து பால் தீந்து போச்சு. ஓகே, தீந்து போச்சுன்னு சொல்லலாம். குறைஞ்சிட்டு இருக்கிறத விட தீந்து போயிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். பால் வேறு தீந்து போயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், வி தீர்ந்து போயிட்டது. அப்போது ran out of milk. அவ்வளோதான். மேக்ஸிமம் வி அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். வி அப்படிங்கிற வார்த்தை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சில நவுனை கூட மாற்றிக்கலாம். மாற்றும் பொழுது மீனிங் மாறும். சரிங்களா? பாருங்கள், வி ran out of milk. பால் தீர்ந்து போய் விட்டது, பால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, வி ran out of milk. பாருங்கள், ran out of ஃப்ரேசல் வந்துருச்சு. அதற்கடுத்து எந்த பொருள் தீர்ந்ததோ அந்த பொருளை நம்ம நவுனாக போட்டாச்சு. அக்கார்டிங் டு த ஃபார்முலாவின் படி அந்த பொருள் அங்கே போட்டாச்சு. புரியுதுங்களா? வி ran out of milk. வி ran out of milk. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ பால் தீர்ந்து போகலை, நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லலாம்? பால் தீர்ந்து போகலை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மெயின் வெர்ப் இருக்கு. எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸிங்க. இந்த ரேன் அப்படிங்கிறதே நம்ம பாஸ்டோட நெகட்டிவ்க்கு மாத்திரம் முடிஞ்சு போச்சு. பாருங்க, வி டிண்ட் ரன் அவுட் ஆஃப் மில்க். ஒன்றுமே மாற்றலை. டிட் நாட்ங்கிற வார்த்தையை மட்டும் போட்டுட்டு பின்னாடி இருக்க ரேனை V1 கொண்டு வந்துட்டோம். அப்படி தான் நம்ம நெகட்டிவில் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே பாருங்கள், வி டிண்ட் ரன் அவுட் ஆஃப் மில்க். பாலெல்லாம் தீந்து போகலை. எப்படி பால் தீந்து போகலைன்னு பாஸ்டில் சொல்கிறோம். பால் தீந்துருச்சுடா நேற்று அப்படின்னு சொல்லுவான். நேற்றெல்லாம் பால் தீரலை, இன்னும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்றெல்லாம் பால் தீரலை. வி டிண்ட் ரன் அவுட் ஆஃப் மில்க் எஸ்டர்டே. வி டிண்ட் ரன் அவுட் ஆஃப் மில்க் எஸ்டர்டே. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டுங்க. இந்த வார்த்தை மட்டும் மறக்க வேண்டாம். இதுதான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கான ஒரு முதுகெலும்பு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது இன்னும் ஒரு பெட்டர் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சர்க்கரை தீந்து போனது, பெட்ரோல் தீந்துருச்சு, இந்த மாதிரி தீந்து போனது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரி கவனிங்க. சர்க்கரை தீந்து போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருந்து சர்க்கரை தீந்துருச்சு. அவளோட சர்க்கரை, அவள் வீட்டிலேருந்து சர்க்கரை, அவகிட்ட இருந்த சர்க்கரை, அந்த குவான்டிட்டி தீந்து போச்சு. சப்ஜெக்டை யார் போடுறீங்களோ அவங்ககிட்ட இருந்து அந்த பொருள்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், சர்க்கரை தீந்து போனதுன்னு தான் சொல்கிறோம். யாருக்கிட்ட இருந்த சர்க்கரை நம்ம சொல்லலை. நம்ம எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, அவளிடம் இருந்த சர்க்கரை தீர்ந்து போனதுன்னு நான் சொல்கிறேன். அவகிட்ட இருந்த சர்க்கரை தீர்ந்து போச்சு. அப்போ சப்ஜெக்ட் யார் வருவா அப்படின்னா கண்டிப்பாக ஷீ அப்படிங்கிற நபர் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொருளை வச்சுருக்காங்க. தீர்ந்து போகக்கூடிய பொருள் சர்க்கரை. அப்போ ஒரு பொருள் தீருது அப்படின்னா அந்த பொருளை வச்சிருக்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்க தான் நம்ம ஆளு. ஓகே, அவங்க தான் நம்ம சப்ஜெக்ட். பாருங்க, ஷீ தீர்ந்து போனது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ran out of sugar. She ran out of sugar. She ran out of sugar. ரொம்ப ரொம்ப ஈஸி. She ran out of sugar. புரியுதுங்களா? பெட்ரோல் தீர்ந்துருச்சு. பெட்ரோல் தீர்ந்துருச்சு. என்னோட காரில் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். எப்படி? என்னோட காரில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு. அப்போ பெட்ரோல் எங்கே இருக்குது? காரில் இருக்குது. அப்போ காரு தான் அதை வைத்திருக்கக்கூடிய நபர் இங்கே. ரொம்ப சிம்பிள். என்னோட காருங்களா? அப்போ பாருங்கள், மை கார். தீர்ந்து போனது பாஸ்ட் டென்ஸு. ran அவுட் ஆஃப் ஃபியூவல். பெட்ரோலில் போட வேண்டாம், ஃபியூவல்னு போடுங்க. சரிங்களா? பாருங்கள், மை கார் ran அவுட் ஆஃப் ஃபியூவல். மை கார் ran அவுட் ஆஃப் ஃபியூவல். மை கார் ran அவுட் ஆஃப் ஃபியூவல். ஈஸியான சென்டென்ஸ். பெட்ரோல் என் காரில் தீர்ந்து போயிருச்சு. மை கார் ran அவுட் ஆஃப் ஃபியூவல்.
வார்த்தைகள் முடிஞ்சு போயிருச்சு. ஐயையோ நான் நல்லா பேசிகிட்டு இருந்தேன்டா, அந்த சிச்சுவேஷனில் என்கிட்ட இருந்த வார்த்தையெல்லாம் தீர்ந்து போச்சு, அதுக்கடுத்து என்ன பேசுறதுனே தெரில. என்னிடம் இருந்த வார்த்தைகள் தீர்ந்து போனது. என்னிடம் இருந்த வார்த்தைகள் தீர்ந்து போனது. வார்த்தைகள் அது தூக்கி கடைசியில் போட்டுருவோம். யாருக்கிட்ட இருந்துச்சாமா? என்னோட வார்த்தைகள். ஓகே, ஐ ran out of words. I ran out of words. நிறைய பேசணும்னு நினச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா பேசின கொஞ்ச நேரம் வார்த்தையிலே வரல. என்கிட்ட இருந்த வார்த்தையெல்லாம் முடிந்து போனது, காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பாருங்கள், ஐ ran out of words. ஐ ran out of words. ஐ ran out of words. திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நண்பர்களே. நான் இங்கே இந்த வார்த்தைகளை ப்ரனவுன்ஸ் பண்ணும் பொழுது நீங்களும் என் கூட சேர்ந்து உச்சரிக்கணும் சத்தமாக, உங்களுக்கு கேட்குற மாதிரி. அப்போ தான் நான் ப்ரனவுன்ஸ் பண்ணுறதும் நீங்கள் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும்? அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, சத்தமாக சொல்லுங்கள். ஐ ran out of words. ஐ ran out of words. ஓகே, சாப்பாடு தீந்து போனது. ஓகே, நம்மகிட்ட இருந்த சாப்பாடு தீந்து போனது. நேற்று நிறைய பேர் கெஸ்ட் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு லிமிட்டட் லிமிட்டட் நம்பர் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு 25 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா 40 பேர் வந்துட்டாங்க. சாப்பாடு தீந்து போனது. ஓகே, பாருங்கள். வி ரேன் இமீடியட்டாக என்ன பண்ணிடணும்? மெயின் வெர்பு தான் போடணும். ஆறு இஸ்ஸு வாசலை இங்கே போடக்கூடாது. புரியுதுங்களா? அவுட் ஆஃப் ஃபுட். அவுட் ஆஃப் ஃபுட். பாருங்கள், வி ரேன் அவுட் ஆஃப் ஃபுட். வி ரேன் அவுட் ஆஃப் ஃபுட். திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நண்பர்களே, வாங்க. வி ரேன் அவுட் ஆஃப் ஃபுட். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், என்னோட ஃபோனு சார்ஜ் தீர்ந்து போச்சு. ஏய் மச்சான், நீ என்னை கூப்பிட்டலடா, கூப்பிட்டப்போ என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சு, அதனால் திருப்பி என்னால் கூப்பிட முடியல. என்னோடய ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போனது. தீர்ந்து போன பொருள் யார்? சார்ஜ். எதில் இருந்த சார்ஜு? ஃபோனில் இருந்த சார்ஜ். சார்ஜை வச்சுருக்கிறது யார்? ஃபோனு. அப்போ ஃபோன் தான் இங்கே சப்ஜெக்டு. சரிங்களா? பாருங்கள், மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். இந்த ஆஃபுக்கு அடுத்து எந்த ஆர்டிகளும் போட்டுற வேண்டாம். அண்ட் தேல வரும்ல, வேண்டாம். பிளெயின் நவுனை போட்டு விட்ருங்க, மீனிங் வந்துடும். ஓகே, சொல்லுங்கள். மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். மை ஃபோன் வாஸ் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நவுனுக்கு அடுத்து இம்மீடியட்டாக ரன்னு, ரேன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும். பி வெர்பை எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது அடுத்த ஸ்லைடில் சொல்லிக் கொடுப்பேன். சரி, கவனிங்க. மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். ஷீ ரேன் அவுட் ஆஃப் சுகர். சர்க்கரை தீர்ந்து போனது. சரி, இதெல்லாமே ஒரு பொருள் தீர்ந்து போச்சு, ஒருத்தர்கிட்ட இருந்த பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவள் கடையில் பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி அவள் சமைச்சிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு, சுகர் தீர்ந்து போச்சு அப்படின்னு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்க சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதை தான் இப்போ நம்ம அடுத்த ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இப்போ அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. பாடம் நடத்திட்டு இருந்தப்போ சாக் பீஸு தீர்ந்து போனது. பாடம் யார் நடத்துவா? நம்ம டீச்சர். அப்போ டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தப்போ சாக் பீஸ் தீர்ந்து போச்சு. அதாவது சிம்பிளாக டீச்சர்கிட்ட இருந்த சாக் பீஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தீர்ந்து போச்சுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடம் நடத்தி கொண்டிருந்த போதுன்னு இருக்குங்களா, அதை விட்டுருங்க. சாக் பீஸ் தீர்ந்து போனது. யாருக்கிட்ட இருந்த சாக் பீஸ்? டீச்சர்கிட்ட இருந்தது. அப்போது பாருங்கள், த டீச்சர் போனது. அப்போது ரேன் அவுட் ஆஃப் சாக். ஓகே, சாக் பீஸ்ன்னு போட வேணாம், சாக்கே போதும். ரைட். மை டீச்சர் ரேன் அவுட் ஆஃப் சாக். எப்போ? நடத்திட்டு இருந்தப்போ, டீச் பண்ணிட்டு இருந்தப்போ. வைல் டீச்சிங். அவ்வளோதான். ஓகே, வைல் டீச்சிங் சிம்பிளாக சொல்லிட்டு போயிருங்க. வென் ஷி வாஸ் டீச்சிங் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லாமல் வைல் டீச்சிங் என்ன ஆக்ஷனை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை ஜெரனில் போடாச்சு. வைல் டீச்சிங் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது சாக் பீஸ் தீர்ந்து போனது. மை டீச்சர் ரேன் அவுட் ஆஃப் சாக் வைல் டீச்சிங். மை டீச்சர் ரேன் அவுட் ஆஃப் சாக் வைல் டீச்சிங். சத்தமாக சொல்லுங்கள் மறுபடியும் ஒரே ஒரு டைம் என் கூட சேர்ந்து. மை டீச்சர் ரேன் அவுட் ஆஃப் சாக்
while teaching. ஈஸி. அடுத்து அவனுடைய காரணங்கள் தீர்ந்து போகிறது. எத்தனை நாளைக்கு அவன் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவான்? அவனோட எக்ஸ்கியூசஸ் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கு? தீர்ந்துட்டு இருக்கு. அவனோட எக்ஸ்கியூசஸ் தீர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? பாருங்க, தீர்ந்து போகிறது. அப்போது ப்ரெசண்ட்டில் தீர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். he பாருங்க, he is okay running out of எக்ஸ்கியூசஸ் காரணங்கள், எக்ஸ்கியூசஸ். ஓகே, எப்பயுமே எக்ஸ்கியூஸே சொல்லாதரா, காரணம் சொல்லிகிட்டே இருக்காதரா நம்ம சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை எக்ஸ்கியூசஸ். நல்லா கவனிங்க, இப்போ ப்ரெசண்ட்டில் குறைஞ்சிட்ருக்கு, வழக்கமாகவே குறையில, எப்போவுமே குறையில, இப்போ ப்ரெசண்ட்டில் அப்படியே கம்மியாகிட்டே வருது. அதனால தான் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கமாகவே அது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குப்பா, எப்பயுமே அதை குறைஞ்சிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணணும், பிளெயின் வெர்பா. அது இங்கே தேவை கிடையாது, ஏன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போது குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், he is running out of excuses. அவனோட காரணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. he is running out of excuses. he is running out of excuses. எழுத பதில்கள் தீர்ந்து கொண்டே வருகிறது. ஆமாம், எழுத அப்புறம் பதில் தீராமல் இருக்குமா? கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண என்ன ஆகும்? பதில் தீர்ந்துட்டு தான் வரும். ரொம்ப சிம்பிள். யார் எழுத நம்ம எழுதுன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பதில்கள் தீர்ந்து கொண்டு வருகிறது, அதை மட்டும் சொல்லுவோம். பாருங்க, I am running out of answers. I am running out of answers. I am running out of answers. சரி, என்ன பண்ண? நான் எழுத அப்போ as I சரி இங்கே எழுதுற நண்பர்களே. ஓகே, keep writing. as I keep writing. கீப் அடுத்து நீங்கள் ஒரு ஐஎன்ஜி ஃபார்மை போடுறீங்கன்னா அந்த ஆக்ஷனை தொடர்ந்து செய்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி? இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு ஐஎன்ஜி ஃபார்மை போடுறீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மில் என்ன ஆக்ஷன் ஒளிஞ்சிருக்கோ அந்த ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நாம் எழுதும் அந்த ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நாம் இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கோம். ஓகே, as I keep writing. as I keep writing. பாருங்க, I am running out of answers as I keep writing. I am running out of answers as I keep writing. என் கூட சேர்ந்து ஒரு டைம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. I am running out of answers as I keep writing. Simple. உலகில் உள்ள வளங்கள் எல்லாம் ஒரு நாள் தீர்ந்து போகலாம். தம்பி, நீ நல்லா கவனிச்சுப்பாரு. இப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா வளங்களும் ஒரு நாள் தீர்ந்து போகலாம், அப்படி ஆகலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், நல்லா கவனிக்கணும். தீர்ந்து போகிற பொருள் என்னது? வளங்கள். யாருக்கிட்ட இருக்க வளங்கள்? உலகத்தில் இருக்க வளங்கள். அப்போ அந்த உலகம் தான் என்னது? சப்ஜெக்ட். இந்த வேர்ல்டு போகலாம், அசம்ஷன். அப்போ மே அந்த மாடல் நம்ம போடுறோம், மாடல் வெர்பு. த வேர்ல்டு மே ரன் அவுட் ஆஃப் வளங்கள் அப்படின்னா ரிசோர்ஸஸ். ஓகே, பாருங்கள், த வேர்ல்டு மே ரன் அவுட் ஆஃப் ரிசோர்ஸஸ். எப்போ? ஒரு நாள். அப்போ ஒன் டே, ஏதோ ஒரு நாள், அப்போ அதை ஒன் டே அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், உலகில் உள்ள வளங்கள் எல்லாம் ஒரு நாள் தீர்ந்து போகலாம். The world may run out of resources one day. The world may run out resources one day. The world may run out of resources one day. The world may run out of resources one day. திரும்ப சொல்லணும், ஏன்னா சென்டென்ஸ் பெருசாக போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்? சொல்லும் டைம்ஸ் அதிகப்படுத்திக்கணும். புரியுது நண்பர்களே? பாருங்கள், the world may run out of resources one day. கடைசியாக ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். நமக்கு இந்த இடம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. என்னடா, ஆஃபீஸில் நிறைய பேர் சேர நம்மளோட கேபினோட சைஸு கம்மியாகிட்டே வருது, நம்மளோட இடம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள், நமக்கு தானே. அப்போ பாருங்கள், we are running out of இடம் தானே, ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? ஸ்பேஸ், இருக்கக்கூடிய இடம், அந்த விசாலம். புரியுதுங்களா? அதை தான் நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். We are running out of space. We are running out of space.
இடம்லாம் குறையில, நல்லா தான்டா இருக்குது, நல்லா போதுமானதாக இருக்குது, இடமெல்லாம் குறைஞ்சிட்டு வரல. வி ஆர் நாட் ரன்னிங், நாட்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. வி ஆர் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். வி ஆர் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது நெகட்டிவாக மாற்றும் பொழுது ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா, எழுதெல்லாம் எனக்கு பதில் தீரவே இல்லை, எக்கச்சக்கமான பதில் என்கிட்ட இருக்குது. ஓகே, ஐ எம் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆஸ் ஐ கீப் ரைட்டிங். எப்படி எழுத ஆன்சரில் எனக்கு தீரல, அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிற கடல் மாதிரிடா. நான் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். புக்கு தீரலாம், இன்டர்நெட்டில் இருக்க சாட் ஜிபிட்டே நிறுத்தலாம், நான் நிறுத்த மாட்டேன், அப்படி எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா இப்படி சொல்லலாம். ஐ எம் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆஸ் ஐ கீப் ரைட்டிங். ஐ எம் நாட் எப்படி ஐ எம் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆஸ் ஐ கீப் ரைட்டிங். புரியுதுங்களா? என் ஃப்ரெண்டெல்லாம் எழுத தீரவே தீராது. சார் அடித்து துரத்துவார் அவனை, போடா போதும் எழுதுனது அப்படின்ட்டு. பரோட்டா சூரி மாதிரி பரோட்டா வாங்க இவன் அடிஷ்னல் பேப்பர் வாங்கிட்டே இருப்பான், கடுப்பாய் துரத்தி விட்டுருவார். இப்போ இன்கேஸ் அவனை சொல்லணும் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆஸ் ஹீ கீப்ஸ் ரைட்டிங். ஆஸ் ஹீ கீப்ஸ் ரைட்டிங். மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ். மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆஸ் ஹீ கீப்ஸ் ரைட்டிங். ஆஸ் ஷீ கீப்ஸ் ரைட்டிங். எந்த சப்ஜெக்டை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கணும். ரொம்ப ஈஸி நண்பர்களே, கஷ்டம்லாம் கிடையாது. வார்த்தையோட உபயோகத்தை புரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பிங்க, ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ரைட், வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கை, ஒரு புது வேர்டு ஒன்று டீச் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வார்த்தையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.